வணக்கம் LiveRight viewers. Arthritis என்ன, அதுக்கு என்னென்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கும், அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு வீட்டில் இருந்தபடியே நம்ம எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்ற வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியாக லாஸ்ட் வீடியோவில் நம்ம நல்லெண்ணெயோடைய மகத்துவம் பற்றி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் அந்த நல்லெண்ணெய் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே அந்த நல்ல எண்ணெய் என்பதை நம்ம செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயாக வாங்குவது நல்லது. ஆனால் மருத்துவ ரீதியாக செக்கில் ஆட்டின எண்ணெய் சாதாரண நல்லெண்ணெயை விட கொஞ்சம், அதாவது ரீஃபைன்டு நல்லெண்ணெயை விட கொஞ்சம் ஹெவி, அதாவது ஜீரணத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கக்கூடியது. அதாவது இது எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலத்திலேயே ஆயுர்வேதத்தில் இதுக்கு ஒரு நல்ல ஒரு வழிமுறை சொல்லி வச்சிருக்காங்க. அதாவது நம்ம வாங்கக்கூடிய செக்கு எண்ணெயானது பல தர பொருட்கள், அதாவது எண்ணெய் எள்ளு கூட பல கழிவுகளும் சேர்த்து தான் அரைக்கப்படுது. அப்போ அரைக்கப்படும் போது அதை நம்ம சூடு பண்ணாததுனால நம்ம சமையலில் சேர்க்கும் போது அதில் இருக்கிற கழிவுகளும் நம்ம உடம்புக்குள்ள போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் மூர்ச்சனம் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. நீங்களே வீட்டில் பண்ணியிருப்பீங்க, உங்கள் தாத்தா பாட்டி அவங்க பயன்படுத்தி நீங்கள் பார்த்துருக்கலாம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டிலேயே கொஞ்சம் சுக்கு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து அதை எண்ணெயில் நீங்கள் வாங்கின செக்கு எண்ணெயில் போட்டு காய்ச்சி அதை நுரை அடங்குற அளவுக்கு அதை காய்ச்சி அதை எடுத்து நீங்கள் பாட்டிலில் போட்டு வச்சுக்கணும். அந்த சுக்கு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை எல்லாம் அதுலேயே கீழே தங்கிடணும். நீங்கள் மேலே இருக்கிற எண்ணெயை அப்பப்போ எடுத்து ஸ்பூனில் எடுத்து பயன்படுத்தணும். இதுதான் பெஸ்ட் ப்ரொசீஜர். இந்த மாதிரியான எண்ணெயை பயன்படுத்தினா அந்த செக்கு எண்ணெயில் வாங்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையும் நம்ம ஓவர் கம் பண்ணலாம். ஸோ நல்லெண்ணெயை பொதுவாக உணவுக்கு இப்படி பயன்படுத்துங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, எந்தெந்த எண்ணெய்களை எவ்வளோ பயன்படுத்தலாம் சார் அப்படின்னு கேட்பாங்க. பொதுவாகவே நான் சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 70% எப்பொழுதும் உங்களுடைய பயன்பாட்டில் நல்லெண்ணெயை வைத்துக் கொள்வது நல்லது. மீதி 30% தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நெய், வனஸ்பதி, டால்டா இதெல்லாம் பயன்படுத்துறது ஓகே. நிறைய பேர் அதில் கன்ஃபியூஷன்ஸ் வேற, சார் கடலை எண்ணெய் ரொம்ப பழமையானது, கடலை எண்ணெய் ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்களே அப்படின்ட்டு. பொதுவாக இந்த கடலை எண்ணெய் என்பது ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் நம்ம இந்தியாவுக்குள்ள வந்தது. அதுக்கு இந்த ஆர்காட் சைடு பார்த்தீங்கன்னா மலாட்டை அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, மணிலா நட் அப்படின்றது தான் மருவி மலாட்டைன்னு ஆயிடுச்சு. இந்த மணிலால இருந்து இந்த மலாட்டையானது, வேர்க்கடலையானது இறக்குமதி ஆனதுனால்தான் அதுக்கு மணிலா நட்டுன்னு ஒரு பேர் அது மலாட்டன் மறுவிச்சு. ஸோ ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வேர்க்கடலையை நம்ம அதிகமாக பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த மணிலாவில் இருக்கக்கூடிய அதே ஒரு கிளைமேட்டிக் சிச்சுவேஷன்ஸ் இங்கே இருக்கிறதுனாலையும், அந்த எண்ணெய் நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சதுனாலையும், அதில் ஒரு வணிகம் பெருகினதுனாலையும் இன்றைக்கி கடலை எண்ணெய் நம்மளோட சேர்ந்த ஒரு எண்ணெயாக மாறி போனதை தவிர கடலை எண்ணெய் என்பது நம்மளுடைய நேட்டிவ் ஆயில் கிடையாது. ஆக மொத்தத்தில் நல்லெண்ணெய் என்பதே சிறந்த எண்ணெய் ஆகும். இந்த நல்லெண்ணெய் நான் முதலையே சொன்ன மாதிரி ஜாயிண்ட் டிசார்டர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் உடம்புல கொழுப்புகள் படியாமல் பாதுகாத்து நமக்கு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸோ இல்லை சர்க்குலேட்டரி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸோ, கொழுப்பு படியாமல் ஹார்ட் பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறதுனால எப்பொழுதுமே நம்ம நல்லெண்ணெயை பயன்படுத்துவது நல்லது. ஆக இந்த நல்லெண்ணெயை உள்ளுக்கு பயன்படுத்துறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம். உள்ளுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நம்ம வழக்கிலேயே ஒரு பிரபலமான ஒரு சொல் உண்டு, சனி நீர் ஆடு அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, வாரம் ஒரு முறையாவது தலையிலிருந்து கால் வரைக்கும் எண்ணெய்களை தேய்த்து குளிப்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு சடங்காகும். இது எதுக்காக பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே நமக்கு மூட்டு வலியோட வர பேஷண்ட்ஸுக்கு எண்ணெய்களை கொடுத்து ஒரு 15 நாள் 20 நாள் தொடர்ச்சியாக தேய்க்க சொன்னாவே அந்த வலி போயிடுது. அப்போ கொஞ்சம் நினச்சி பாருங்க, வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொரு வாரமும் ஒரு நாள் இந்த எண்ணெயை தேய்த்து குளிப்பதனால் உங்கள் ஜாயின்ஸ் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும், அந்த ஜாயிண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளமே வராமல் போகிறதுக்கும் நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ அதனால் பொதுவாகவே நீங்கள் உள்ளுக்கு எண்ணெய்கள் சாப்பிடுவது ஒரு பக்கமாக இருந்தாலும் வாரம் ஒரு முறையாவது இந்த எண்ணெய்களை சூடு செய்து உடம்பு முழுவதும் தேய்த்து ஒரு எண்ணெய் குளியல் செய்து கொள்வது ஒரு முக்கிய அத்தியாவசியமான ஒரு முறையாக நம்ம பார்க்குறோம். அதனால் நீங்கள் உள்ளுக்கு எண்ணெய்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி வெளியிலையும் அந்த எண்ணெயை பயன்படுத்தி அதனால் பலனடைங்க. நன்றி, வணக்கம்.